ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்விக்கி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சஷ்டி விரதத்தோட 6வது நாள். இன்றைக்கி வந்து விரதம் முடிக்க போகிறோம். வாங்க எப்படி அலங்காரம் பண்ணுறோம், என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முருகருக்கு வந்து 6 வகையான அபிஷேகம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாலில் அபிஷேகம் பண்ண போகிறோம். பால் அபிஷேகம் முடித்து 2வது வந்து தயிரில் அபிஷேகம் பண்ண போகிறோம். அதே மாதிரி 3வது வந்தீங்கன்னா சந்தனத்தில் அபிஷேகம், தேனில் அபிஷேகம். அப்படியே பார்த்திங்கன்னா குங்குமம்ல அபிஷேகம் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6வது வந்து திருநீரில் அபிஷேகம் பண்ண போகிறோம். அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. 6 அபிஷேகமும் முடிச்சாச்சு. இப்போ வேலை வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூவில் அலங்காரம் பண்ணி வெத்தலை பாக்கு, லெமனு, வாழைப்பழம், பஞ்சாமிர்தம், தயிர் சாப்பாடு வச்சு இன்றைக்கி விரதம் இது பண்ணியாச்சு. அப்படியே பூஜை பண்ணி முடிச்சுட்டு சூடம் எல்லாம் காட்டி முருகருக்கு இன்றைக்கி காலையில் பூஜை முடிஞ்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 108 தடவை சரவண பவ சொல்லியாச்சு. கீழே முருகர் ஃபோட்டோ எடுத்து சட்கோணத்தில் விளக்கு வச்சு முருகருக்கு பாலும் பழம் பழங்கள்லாம் எல்லாம் வச்சு சாப்பாடு எல்லாம் சமைச்சு வீட்டில் பூஜை முடிச்சாச்சு. திருக்கல்யாணம் பார்க்க போயிருக்கோம். பக்கத்தில் இருக்க கோவிலில் திருக்கல்யாணம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. திருக்கல்யாணம் முழுசாக பார்த்தாச்சு. அங்கேயே வந்து எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம் சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ வந்து முருகரை சாமி கும்பிட போயிருக்கோம். முதல் வருஷம் சஷ்டி விரதம் இருந்து 6 நாள் கம்ப்ளீட் பண்ணி நேற்று சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்து விரதத்தை இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். இதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.